ஏண்டா அறிவட்ட முண்டம், நான் தான் சுருட்டு பிடிக்கிறேன்னு தெரியுமில்ல, அதுல கொண்டாந்து ஏன்டா மூஞ்சிய வைக்கிறேன்? 9 9 9 9. அட என்ன மாமா 9க்கு 9க்கு மத்தியில என்ன 6 ஓடுது? தாண்டுங்களேன். தாண்டுனா நீ தப்பிச்சுக்குவிய. இது என்ன கணக்கு? 9 ரூபா பீடா 9 ரூபா பிரியாணி. அடடே, பிரியாணி கணக்க பீடாவில் எழுதிட்டேன். அதான் பீடாவில் பிரியாணி எழுதிட்டியா, அப்புறம் தனியா என்ன பிரியாணி? அடடே, அந்த பிரியாணியா? எனக்கு வேண்டாமா? தின்னு முண்டம், இந்த ரேட்ல தின்னுகிட்டே போனீன்னா என் சொத்தே கரைஞ்சிரும் போல இருக்காடா. ஆமா, தினமும் ஃபுல் பிளேட் பிரியாணி தின்னுதான் நீங்க தெருவுக்கு வர போறீங்களாக்கும். இந்த பாருங்க மாமா, ராஜுக்கு தெரியாம உங்களுக்கு நான் எலும்பெல்லாம் வாங்கி போடுறேன். அந்த நன்றியை கூட மறந்துட்டு என்ன திட்டுறீங்க. இந்த உண்மையை ராஜு கிட்ட சொன்ன என்ன நடக்கும் தெரியுமா? அயோக்கிய பயல, என்ன பிளாக்மெயில் பண்றியா? உன்னை சுட்டு பொசுக்கிடுவோம். ஆமா ஆமா, சுற்றுவேன்னு சொல்றீங்களே தவிர என்னைக்காவது சுட்டுருக்கீங்களா? வீட்டுல துப்பாக்கி இருந்தா மட்டும் பத்தாது, அதுக்குள்ள தோட்டா வேணும், அதை நீங்க சுட்டு காட்டணும். இன்னொரு தடவை 9 வரட்டும்டா. சுடுறானா இல்லையா பாரு. சைடுலயே வருது பாருங்க. ஐயோ, அந்த பணம் எடுத்த முதல்ல மறைங்க. புரியுதா? மறுவாளே வா வா வா. என்ன மாமா சத்தம் போட்டு பேசாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்றது? ஒண்ணும் இல்ல, இந்த அயோக்கிய பய பண்ற கூத்து என் ரத்தமே கொதிச்சிரும் போல இருக்கு. ராஜு, இவர் செய்யறத நீ கேட்டீங்கன்னா ஓ ரத்தம் கொதிக்கும். என்ன மாமா கண்டபடி சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஒரு ஆஃப் தான். என்ன ஆஃப்? அப்ப அந்த 9 தள்ளுறது பீடா 9. ஆமா, என்ன ஜாட காமிச்சுக்கிறீங்க? ஒண்ணும் இல்லம்மா, இவன் சந்தர்ப்பம் பார்த்து காலி போய் என்கிட்ட கையெழுத்து கேக்குறான். எதுக்கு? அதே நாங்க 2 பேரும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். பார்ட்னர்ஷிப்ல தகராறு. இப்ப சரியா போயிரும் நினைக்கிறேன். 9. என்ன 9? பெரிய பார்ட்னர் மூஞ்ச பாரு. மாமா, அண்ணாவும் அப்பா உங்களை பாக்கிறதுக்காக வரேன்னு சொன்னாங்க. அப்படியா? டேய் சேது, அக்கா கிட்ட போய் பாயாசம் பண்ண சொல்லு. அமெரிக்கா போற மருமகனுக்கு என் கையாலேயே கொடுக்கணும். பக்கத்துலக்கு பாயாசமா? யாருக்கும் பாயசம் வேணாம். அப்புறம் அண்ணன் பேரை சொல்லி இவர் குடிப்பாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மருமகளே, இப்பெல்லாம் நான் ரொம்ப வாயை கட்டிட்டேனே. என்ன புகை வருது? அது இந்த அயோக்கிய பயல ஊதுவத்திய கொளுத்தி சாமிக்கு முன்னால வைடான்னா பூச்செடி தொட்டிக்குள்ள விட்டு போய் வச்சுட்டா. ரொம்ப நல்லா இருக்கு. நான் சொல்ற மாதிரி கேட்க முடியலன்னா ட்ரீட்மெண்ட் எதுக்கு? நான் எதுக்கு இங்க வரணும்? மூஞ்சிய பாரு, 1ஆம் கிளாஸ் பையன் மாதிரி. ஐயா, சுருட்டு வைக்கிற இடத்துல ஏதாவது இருக்கணுமா? சரி இருக்கு மாமா. சாரி மருமகளே, இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு தெரியாம இது மாத்திரம் தானா, இல்ல நான் போனதுக்கு அப்புறம் பிரியாணி வாங்கி சாப்பிடுறீங்களா? அதை ஏமா கேக்குற? நீ போனா போதும், அவ்வளவுதான். இவர் பண்ற அட்டா. மாமா, இனிமே இந்த சுருட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்துச்சு, நான் இங்க வரமாட்டேன். மாமா, ஒரு 9 வெட்டுறது. ஐயோ, அம்மா, அப்பா, அக்கா, அத்தா, அந்த ஆளு பேர சொல்லிக்கிட்டு அந்த ஆளு கொடுத்த சாபம் பழிச்சு போச்சே, உருப்பிடுவாங்க. ஏண்டா நீ என்ன பெரிய முனின்னு நினைப்பா சாபம் கொடுக்கற? என்ன இப்படி ஆடுற? வயிற்று வலியில தூக்கி போடுது. ஐயோ, நீ கருணாக்கியா? சொன்ன மாதிரி பழிச்சு போச்சே. வலிக்கலையே, நான் நினைச்ச மாதிரி. டாக்டர், நீங்க வயிற்ற அறுக்கணும்னா யோசிக்காதீங்க, நல்லா அருங்க, வயிற்ற வலி போகணும். யோ, நீ என்ன மனுஷனாயா? அடுத்த ஆள் அறுக்கிறத பாக்கணும்ங்கிறிய? சார், இவரை முதல்ல வெளியில அனுப்புங்க சார். ஏண்டா தருதலப்பாய உள்ள, என்ன பிளாக்மெயில் பண்ணி 9 வாங்கினில்ல, அந்த 9 அருங்க சார். எதையா? அது அவருக்கு தெரியும் சார். என்ன கல்யாணம் ஆகல சார், என்ன காப்பாத்துங்க சார். பேஷண்ட தொந்தரவு பண்ணாதீங்க, அப்படி போய் வெளியே இருங்க. நான் இருக்கேன், அறுக்கும் போது சொல்லி அனுப்புவோம், வந்து பாக்குறேன். என்ன வித்தியா காட்டுறாங்க? போயா? நான் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். போவா, நீ ஒரு நாளைக்கு இங்க வந்து படுக்கத்தான் போற. இன்னும் 4 நாளைக்கு இவருக்கு பார்லி வாட்டர் தான் டைம். ஐயோ, பார்லி வாட்டரா சார்? பனி அதிகமாகுது சார். இவ்வளவு கிட்ட பண்ணி சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது. அம்மா, சாத்துக்குடி இருந்தா கொடுமா, நான் புடிச்சுக்கிறேன். இது கிடையாதா? இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. மணி 1 நடராஜர் மாதிரி காலை தூக்கி கட்டி இருக்கிறாங்களே, இதை அவுத்து தட்டு எடுத்து சோறு போட்டு ஊட்டி சாப்பிடணுமேன்னு சங்கடப்படுறீங்களா? என் பொண்டாட்டி வந்தாள்னா அவ கையால ஊட்டி விட்டா ஒரு மாதிரியா? இந்த நிலைமையில பொண்டாட்டி வேறையா? இன்னைக்கு பஸ் ஸ்ட்ரைக்கா, உங்க சம்சாரம் வர்றது சிரமம். நானே ஊட்டி உங்களுக்கு கொடுக்குறேன். உங்க சம்சாரம் மாதிரி நான் பணிவிட பண்றேன். பாருங்க, நம்ம ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டோம். எத்தனை நாள் இருக்கிற மாதிரி பிடிச்சுங்க. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். ஏனம்னா அப்பா இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால். என்ன முதல் நாள் ஊத்த மாட்டேங்க, ஊத்துறாத்தான் நம்ம குடிச்சிருவோமே. ஆடு, கோழி, மீன் எல்லாம் இருக்குல்ல. சாதம் கூட நல்லா இருக்குல்ல. சும்மா சொல்லக்கூடாதுங்க. அப்பா,
இப்பதான் என்னுடைய ஆசை நிறைவேறும். பிரத்யேக உதவி செய்யணும்னு நினைச்சேன், வேற ஒண்ணும் இல்ல. அண்ணா இது வளர்ந்துதான் சின்ன வாயி உருண்டை பெருசா இருக்கு. இருங்க சிரிச்சாங்க. சிறுகாயிடுச்சுங்க. சாப்பிடுங்க. ஏன் வேணாமா இச்சியா? சரி விடு. தண்ணி எலும்புண்ண என்னமா வருது தெரியுமா? நீ கொஞ்சம் உறிஞ்ச. வேணாம், உனக்கு எலும்பு முறிஞ்சிருக்கு. அதான் அண்ணன் குஞ்சு கோழிங்க பிரமாதம் மசாலாம் கொஞ்சம் கடிச்சிருங்க. வேணாமா பார்த்தோம்னா இது நீ சாப்பிட்டேன்னா தொண்டையில திச்சிக்கிறோம். அப்புறம் தண்ணி முடிக்கிறதுக்கு எழுந்து சொக்காரணும், கால் வலிக்கும். நான் சாப்பிட நீ பார்த்துக்கிட்டே இருந்தேன். கிண்டலா பண்ற? ஏன்னா யாருன்னு செஞ்சது? எல்லாம் என் பொண்டாட்டி தான். மில்டி ஹோட்டல் தரக்கு மாசமா ரொம்ப பிரமாதம். ஒரு நாளைக்கு வீட்டுல விருந்து வைங்க. தம்பி ஒரு உதவி செய்ய. இவ்வளவு நேரம் செஞ்சது பத்தாதா? இந்த காலை விட்டு விட. இவ்வளவுதானா? உங்கால் வேற ஏங்கால் வேறையா? மெதுவா மெதுவா மெதுவா, வலி உயிர் போயிடும். எனக்கு தெரியாதா? மெதுவா மெதுவா. இந்த பேஷண்ட் என்னாச்சு? சாகப்பறேன்னு சொல்லிட்டு போர்கால போட்டிட்டு செத்துட்டாரு. என்னாச்சு உங்களுக்கு? இந்த கால் கட்டு யார வச்சது? பக்கத்து பெட்ல இருக்கிறாங்க. ஏமாமா வீட்டுல ஒரு சந்தோஷமான செய்தியை கேள்விப்பட்டு இப்படி சட்டம் இல்லாம இருக்கிறீங்களே. நீயா நான் கர்ப்பமா இருக்க மாங்காய் வாங்கி தர்றதுக்கு? யாருக்கு வேணும் கருப்பம்? ஒரு 9 வெட்டுறது. 9 ரூபாயா? ஏற்கனவே சாபம் கொடுத்தா ஆஸ்பத்திரி போன மறுபடியும் போகணுமா? தாலாட்டு பாடு தெரியுமாடா உனக்கு? ஓ தெரியுமே. எங்க பாருங்க. ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ. அறிவட்டவன பேர எப்ப பிறக்க மாட்டான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் பிறந்தாய் மகனே? சரி அதை விடுங்க, இத பாடுங்க. உதட்டிலே எனக்கு ஒரு மச்சம். அசிங்கம் முடிச்ச போய் உதட்ட மச்சான், அங்க மச்சான், இங்க மச்சான். இதுவா தாலாட்டு பாட்டு? தாலாட்டு பாட்டை பத்தி நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். எனக்கு 1000 பாட்டு தெரியும். அட நம்மளுக்கு தெரியுமாமே. இந்த பாரு சரசு, நம்ம பையனும் பிந்துவும் கீழ் ரூம்லயே இருக்கட்டும். வாடிப்படி ஏறி இறங்க வேண்டாம். என்னமோ வீட்டுல இருக்கிற பொம்பளைக்கு தெரியாத மாதிரி லோலோ லோலோன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்களே. ஏன் நான் சொல்லக்கூடாதா? ஆமா சம்பந்தியமா வராங்க. வாங்க வாங்க. வாங்க. என்னடா உட்கார்ந்து இருக்கிற? மகளை பார்க்க ஆசையா வந்திருக்காங்க, கூட்டு போய் காட்டுறா. மேல வினோத் இருப்பான். கதவை தட்டின அசிங்கம் இல்ல. நீதான் என்ன இந்த கிராம்பு கடத்தல் கேஸ்ல இருந்து காப்பாத்தணும். அதே லாரியில இருந்து ஒரு கை கிராம்பு அள்ளி வச்சிருக்கிறேன். சுத்தமான கிராம்பு போட்ட சைவ குருமாவும் வெண்பொங்கலும் பண்ணி வச்சு படைக்கிறேன். என்னடா வரதா வரதம் முடிக்கிற? கள்ளக்கடத்தல் பேரவடி நீ தலைமறைவா நிக்க வேண்டியவன் இன்னைக்கு என்ன பப்ளிக்கா நிக்கிற? சாமி கும்பிடலான்னு வந்தேங்க. என்னது அடுத்த வேலைக்கு வேணும் இல்ல? என்னடா இது
இடம் மாறி இருக்கு. என்னது? பட்டையை நெத்தியில போட்டிருக்க. இன்னைக்கு உள்ள போடலங்க. ஏன்? அந்த சனியனை குடிச்சு குடிச்சு ரூட்டே கெட்டு போச்சு. அப்படியா? இந்தா, இதை சாப்பிடு. ரூட் சரியா போடு. பிரசாதம் இத கூட ஏன்டா திருட்டு தரமா திங்கிற? பழகி போச்சுங்க. ஏங்க, ஊருக்குள்ள ஒரு லாரி கிராம்பு அனாதையா நிக்குதே, அது யாரு? என்னது இல்ல, உங்களுக்கு இல்லன்னு எனக்கு தெரியுங்க. வேற யாரு? ஜனங்க எப்படி பேசிக்கிறாங்க? என்ன கேட்டா எனக்கு எப்படிடா தெரியும்? எல்லாம் அவனுக்கு தான் தெரியும். கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன். இதெல்லாம் கேட்கணுமாடா? எல்லாம் அவனுடைய திருவிளையாடல். உள்ள வந்தா இதை இப்படி நேரா வைக்க முடியாதியா? இப்படித்தான் வைக்க முடியும். டிரைவர் பிரேக் போட்டா யார் முதுகுலையாவது குத்திடும். அப்ப இறங்க கீழே. நிறுத்துன. ரொம்ப நன்றி. இது போன சங்கர 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 சாம்ப சிவா சாம்ப சிவா சங்கர 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 ஏப்பா என் பின்னாலே வர்ற? நான் நடந்தா நீ நடக்கிற, நான் நின்னா நீ நிக்கிற. என்ன விஷயம்? டெல்லிக்கு போகலையா? உங்ககிட்ட ஒரு ஜோலியை முடிச்சிட்டு அப்புறம் டெல்லிக்கு போலான்னு இருக்கேன். நீ என்னடா அப்படி அலைய விடுறிய? என்கிட்ட ஒரு ஜோலியா? ஆ. என்னது? இங்க எப்படியா பேசுறது? உட்லண்ட்ஸ் ஹோட்டல்ல ஒரு ரூம் எடுப்போமா? அங்க வேண்டாம், வேற இடம் இருக்கா? என் இடத்துக்கு வர்றியா? ஓ இடம் எது? மயானம். என் இடத்துக்கு போயிட்டு அப்புறம் உன் இடத்துக்கு போலாம். ஓ இடமா?
குண்டு புள்ள சத்திரம் தானே? அது எப்படி உனக்கு தெரியும்? பிச்சைக்காரங்களை ஒழிச்சிய போலாமா? தைரியம் இருக்கா? வா. அடமுண்டா. அடே என்ன தாப்பா போடுற? பேசாத. என்ன பேசணும்னு கூட்டு வந்துட்டு பேசாதேன்ற? ஏயா கனக சபை எனக்கு 10,000 ரூபாய் கொடுத்தா உனக்கு என்னய்யா? நீ என்ன பெரிய மந்திரவாதியா இல்ல சித்தனா? வாடகைக்கு ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கிட்டு என்னையவா மிரட்டுற? உருகிடுவேன். இப்படியே முண்டமாவா டெல்லிக்கு போற? வேட்டி எடுத்து கட்டுற? எங்கயா கட்டுறது? எல்லாத்தையும் நான் கட்ட முடியாம அந்த இடத்துல தொங்க விட்டிய. அதை எடுத்து விடு. இந்த பாம்பெல்லாம் எடுத்து விடியா, எடுத்து விடியா. என் உடம்புல இருக்கிற பாம்பெல்லாம் எடுத்தா விட்டனே. உடம்புல இருக்க பாம்பை சொல்லலையா? என் உடம்புல இருக்கிற பாம்பை எடுத்து உடம்புல விட்டுக்க. அதெல்லாம் இப்ப முடியாது. எப்படி இருக்குது? எப்படி இருக்க பாரியா? இதை வச்சுக்கோ. கொஞ்ச நாளைக்கு நீ சிவனாயிரு, நான் சிவனேன்னு இருக்கேன். யோ என்ன விளையாடு? இதெல்லாம் எடுத்து விட்டியா? சங்கு செய்தி சத்தம் எல்லாம் கேக்குறியா? நீ கொடுத்து வச்சவையா. செத்தவனுக்கெல்லாம் சங்கு சேகண்டி கேக்குமா? நீ சாகாமே உனக்கு கேக்குது. இப்படியே மயானத்துக்கு போவோம் வா. இனிமே நான் உன்னை ஒண்ணு சொல்ல மாட்டேன். இந்த பாம்பெல்லாம் எடுத்து விடியா? ஒரு நாளைக்கு சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு உனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு. காலம் பூரா நான் சுத்திக்கிட்டு இருக்கேன் உடம்புல. எனக்கு எப்படி இருக்கும்? உனக்கு வேண்டாத வேலை. எனக்கு வேணுங்கிற வேலை. அதுல தலையிடாத. உன் கால நான் விழுகிறேயா? இந்த பாம்பை எடுத்து விடியா? நீ எதுல விழுந்தாலும் சரி, நீ மயானத்துக்கு தான் இப்ப வரணும். இதுல கத்தி வேற. அதுமா தொங்குது? உன்னையும் தொங்க விட்டுருப்பேன். பேசணுமேன்னு கீழே இருக்க விட்டேன். இனிமே நான் உன்னை சுத்த மாட்டேன். உன் பேச்சுக்கு வர மாட்டேன். உன்னை நான் ஒண்ணு சொல்ல மாட்டேன். இந்த பாம்பை எல்லாம் எடுத்து விட்டுறியா? டேய் எல்லாரும் இறங்கி வாங்கடா. வரதா, கனக சபையும் மாரப்பன் என்னென்ன செய்யறாங்களோ அப்ப என்கிட்ட வந்து சொல்லணும். இல்ல என் மச்சான் மகாவிஷ்ணு கிட்ட இருக்க 5 தலை பாம்பு, அதை அனுப்ப சொல்லுவேன். அதை கண்டா எனக்கே பயம். ஜாக்கிரதை. ஆண்டவனே, நான் அப்பவே சொன்னேன், கனக சபை அநியாயமா சம்பாரிச்ச பணம் இது எனக்கு வேண்டான்னு. நீங்க தான் வற்புறுத்தி வாங்கி கொடுத்தீங்க. என் பொண்ணு கல்யாணமே நின்னு போச்சுங்களே. பூசாரி, அநியாயம் பண்ணாத பணத்துலதான் உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச. அது இந்த ஜென்மத்துல நடக்க வாஸ்தவம் தாங்க. ஏன் ஆண்டவனே, நீங்க மனசு வச்சா இந்த பணத்தை உங்க கையாலேயே படைச்சு கொடுக்க முடியாதுங்களா? பூசாரி, கள்ள நோட்டை அடிக்கிறவன் அச்சாவிசில் அடிக்கிறான். அதையே நீ என் கையால படைச்சு கொடுறான்னு சொல்ற. பூசாரி, கவர்மெண்ட்டுக்கு தெரியாம பணத்தை அடிச்சாலும் சரி படைச்சாலும் சரி அது கள்ள பணம் தான் பூசாரி. அப்போ கேலண்டர்ல லட்சுமி கையில் இருந்து பணம் கொட்டுற மாதிரி படம் போட்டிருக்குங்களே, அது மாதிரி உங்க கையில் இருந்தும் கொட்டாதுங்களா? ஏயா, பேராசையினால உங்க இஷ்டத்துக்கு ஒரு கேலண்டர் அடிச்சு வச்சுக்கிட்டா அதுக்கு நானா பொறுப்பு? அப்போ லட்சுமி கையில் இருந்து கொட்டுற பணம் யாரு கையில இருந்து கொட்டினாலும் சரி அது கள்ள பணம் தான் பூசாரி. அப்போ தெய்வங்களால பணமா தர முடியாதுங்களா? எங்களால எதுவாகவும் தர முடியாது. அப்புறம் எப்படிங்க? நீங்களே உழைச்சு சம்பாதிக்கணும். உழைக்கணுமா? உழைக்கணும்னா உழைக்கணும் பூசாரி. பாம்புகார விஷயம் என்னாச்சு? நிறுத்துங்க. பாம்புகாரனா இப்ப நினைச்சாலும் குலையெல்லாம் நடுங்குதுங்க. கத்தி எடுத்துட்டு குத்த போனேன். கழுத்துல ஒரு பாம்பு போட்டுருந்தான். அப்படின்னு சீறி வந்துடுங்க. அடாடா, எத்தனை பாம்பு எத்தனை பாம்பு. பாம்பு பண்ணே வச்சிருப்பா போல இருக்குது. உடம்பெல்லாம் அவன் பித்தளை பாம்பை போட்டுட்டு அலையறான். நிஜ பாம்புன்னு யாருக்கிட்டடா காது குத்துற? காது குத்துறனா? கொஞ்சம் விட்டால தெரியும். காது மூக்கு எல்லா இடத்தையும் கொத்தும். ஏங்க, பித்தளை பாம்புக்கு நிஜ பாம்புக்கு எனக்கு வித்தியாசம் தெரியாதா? என்னங்க, இப்படி ஒண்ணு போகுது, இப்படி ஒண்ணு போகுது, இப்படி ஒண்ணு ஓடுது, இப்படி ஒண்ணு ஓடுது. அதெல்லாம் சித்து வேலைடா. 3.25 நாழிகை தான் நிக்கும். 3.25 நாழிகை இருக்குங்க. 3 சொடக்கு பத்தாது. இவ்வளவு வீராப்பு பேசுறீங்களே. எங்க நீங்க போங்க, வேணா நான் கூட்டு வரட்டா? எனக்காவது சின்ன பாம்பை விட்டான். நீங்க போனீங்கன்னா அவன் மச்சனங்கிட்ட 5 தலை பாம்பு இருக்கும். அதை விடுவான். ஒரு அடிக்கு 5 கொத்து. அவனை வெளியே விட்டாதானடா 5 கொத்து 6 கொத்தெல்லாம். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளிட்டா அவனும் கம்பி எண்ணுவான், பாம்பும் கம்பி எண்ணும்.
பாம்பு கம்பி என்னமா? ஏங்க கம்பி வழியா பாம்பு வந்துடாதா? அவ்வளவு மூளை இருந்திருந்தா நீங்க ஏன் தேர்தல தோக்குறீங்க? தேர்தல்ல நான் சேர்ந்ததுக்காக உங்க எல்லாருக்குமே இளக்காரமா போயிட்டனா? நான் பேசினபடி நீ டெல்லிக்கு போ, கூப்பிட்டா வா. சரிங்க. இப்படியே வா போற. வேற யாரையாவது குத்திட்டு போவா? குத்திட்டு போவாத, குளிச்சுட்டு போ. சரிங்க. குப்பு குப்புன்னு வேர்க்கிறப்பா.